ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று 1447 ஹிஜ்ரா ரமதான் துறை 14 காயல்பட்டினம் அல்-ஜாமிஉல் கபீர் ஃபதுல்லா பெரிய பள்ளியினுடைய தஃப்சீர் வகுப்பு. நம்முடைய தஃப்சீருக்காக நாம் நேற்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு சூரா யூசுப். அதனுடைய துவக்க பகுதியை குறித்து நேற்றைய தினம் நாம் சற்று விரிவாக பேசினோம். அதனுடைய தொடராக இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நாட்கள் இந்த சூரா யூசுஃபினுடைய வரலாற்று தகவல்களை, அதனுடைய படிப்பினைகளை ஓரளவு முழுமையாக சொல்லி முடிப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நேற்றைய உரையினுடைய சாராம்சம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவு காண்றாங்க. அந்த சூறாவே கனவு சம்பந்தப்பட்ட சூறாவாக இருக்கிறது. 3 கனவுகள் அதிலே வருகிறது என்று சொன்னோம். அந்த கனவை நீங்கள் சொல்லாதீங்க, உங்களுடைய சகோதரர்களிடத்தில் சொல்லாதீங்க என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தந்தை சொல்ல, அவங்க சின்ன பிள்ளை சொல்லிட்டாங்க. ஏறக்குறைய 10 வயசை தாண்டிய நிலை அது. எனவே ஏற்கனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பொறாமையாக இருந்த அவர்களுடைய 10 சகோதரர்கள் இதற்கு பிறகு இவரை வைத்து கொண்டு இருந்தால் நம்முடைய தந்தையின் அன்பு நமக்கு கிடைக்காது. ஆனால் உண்மையிலேயே எல்லார் மேலேயும் வாப்பா அன்பாக தான் இருக்கிறாங்க. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கூடுதல் அன்பு இருந்தது. அதற்கான விளக்கத்தை அப்படி இருக்கலாமா என்றெல்லாம் நேற்றைய தினம் நாம் விரிவாக பேசியிருக்கிறோம். ஆனால் இவர்கள் அந்த பொறாமையினுடைய ஹசத் காரணத்தால் ஒரு முடிவுக்கு வந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில அவங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை செய்கிறாங்க. அப்ப ஆலோசனை செய்யும் பொழுது அவர்கள் சொல்லிக் கொண்டாரு, இது காலு ல யூசுப் வ அஹூஹு அஹப்பு இலா அபீனா மின்னா வ நஹ்னு உஸ்பா. இந்த 10 பேர் ஒரு தாய்க்கு பிறந்தவங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய தம்பி புன்யாமீனும் இன்னொரு தாய்க்கு பிறந்தவங்க 2 பேர். ஆக மொத்தம் 12 பேர். இப்போ அவங்க அந்த புன்யாமீன், அவங்களுடைய யூசுப் புன்யாமீன் அவர்களுடைய அம்மா மௌத்தாயிட்டாங்க. ராஹில் மௌத்தாயிட்டாங்க. புன்யாமீனை பெற்றுட்டு அந்த நிஃபாஸ்லேயே அவங்க மௌத்தாயிட்டாங்க. எனவே தாயில்லாத பிள்ளை அப்படிங்கிற காரணத்தினாலேயும் கூடுதல் அன்பு காட்டினதாக நம்ம சொன்னோம். ஆனால் இந்த 10 பேரும், இந்த 10 பேரோட அம்மா ஹயாத்தா இருக்கிறாங்க. லியா, இவங்க 10 பேருடைய அம்மா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 மனைவி நம்ம நேற்று சொன்னோம். அப்போ அந்த லியா 2 பேரும் சகோதரிகள் தான். அந்த ஷரியத்தில் ஒரே சமயத்தில் 2 சகோதரிகளை கல்யாணம் முடிக்கிறது ஆகுங்கிறதையும் நம்ம நேற்று சொன்னோம். இது ஏன் நேற்று சொன்னேன் என்று சொன்னால், இப்போ வராதவர்களுக்கெல்லாம் நீங்கள் அதை பழைய யூடியூப்ல போய் அதை நீங்கள் பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை குறிப்பிடுகிறேன். அருமையானவர்களே, இப்போ என்ன நிலை அப்படின்னா, இந்த 10 பேரும் சேர்ந்து ஒரு குழுவாக இருந்து ஆலோசனை பண்றாங்க. ல யூசுஃபு வ அஹூஹு அஹப்பு இலா அபீனா மின்னா. நம்மை விட அந்த யூசுஃபும் அவருடைய சகோதரர் புன்யாமீனும் தான்
நம்ம வாப்பாவுக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறாங்க. வனஹம் உஸ்பா, நாம ஒரு பெரிய குழுவா இருக்கிறோம். 10 பேர் இருந்தும் கூட ஒரு மனிதனுக்கு ஆம்பளை பிள்ளைகள் பிறந்தா அந்த காலத்துல ரொம்ப வலிமையா பார்ப்பாங்க. இது சம்பந்தமான செய்திகள் நிறைய இருக்கு. சல்லல்லாஹு காலத்திலே அது இருந்தது. அப்துல் முத்தலிப் அவங்க ஜம்சம் ஏற்கனவே மூடப்பட்டு இருந்த அந்த ஜம்சம் கிணற தோன்றதுக்காக முயற்சி செய்யும் போது அந்த மக்கள் தடுத்தாங்க. அப்போ மக்கள், அந்த குறைஷிகள் தடுக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு மட்டும் 10 ஆம்பளை பிள்ளைகள் இருந்தா நீங்க தடுக்கிறதெல்லாம் உடைச்சு தள்ளிடுவேன், என் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, எனக்கு துணை நிற்பாங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு 10 பிள்ளை பிறந்தது. அவங்க நினைச்ச மாதிரி 10 பிள்ளைகள் பிறந்தது. அதுக்கு 10 வருஷம் ஆகண்டு இல்லை, அவங்க 3-4 கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. 4 பிள்ளைகள் பிறந்திருக்கும் ஒரே சமயத்தில். 2 பிள்ளை பிறந்தா ஒரே வருஷத்துல 8 பிள்ளை கூட வந்துடும். அப்படிதான் கணக்கெடுக்கணும். எனவே ஆம்பளை பிள்ளைகள் இருப்பது பலம் என்று கருதினாங்க. அந்த எண்ணம் இப்பவுமே இருக்கு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் பிந்து பரக்கான்னாங்க, பொம்பளை பிள்ளை தான் பரக்கத்துன்னு சொன்னாங்க. ஹைர். இப்ப நாம 10 பேர் இருந்தும் கூட வனஹர் உஸ்பா, இப்படி இருந்தும் கூட வாப்பா அந்த 2 பேர் மேல தானே நம்மை விட பாசமா இருக்கிறாங்க சொல்லிட்டு, இன்ன அபானா லபி தலாலி முபீன், நம்ம வாப்பா தப்பு செய்யறாங்க. குர்ஆன் சொல்லுது அவங்க சொன்னதாக. யார? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். உண்மையிலேயே நம்ம தான் அதிகமா நேசிக்கணும். நாம தான் முதல் மனைவிக்கு வந்தவங்க. நம்ம 10 பேர் இருக்கிறோம். வாப்பாவுக்கு கண்ணியங்கிறது நம்ம வச்சுதான் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது இந்த 2 பேர் மேல கூடுதல் அன்பு காட்டுறது எந்த விதத்துல நியாயம்? அந்த 2 பேருடைய தாய் இவங்க சாட்சி தான், சின்னம்மா தான். சின்னம்மா மக்கள் தான், தம்பி வாப்பா மக்களா இருக்கிறாங்க, சின்னம்மா மக்களாகவும் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த ஹசத் என்பதை ஷைத்தான் அவங்களுடைய உள்ளத்தில் கொண்டு போட்டுட்டான். இப்ப இப்படி ஒரு கனவு கண்டிருக்கிறார். எனவே ஒரு முடிவுக்கு நாம வந்து ஆகணும் என்று ஒரு ஆலோசனை, ஒரு மறைமுகமான ஒரு இடத்துல ஆலோசனை செய்து அதுல ஒருத்தர் கருத்து சொல்றாரு, உக்குத்துலு யூசுஃப. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா கதை நடக்காது, ஆளை கொன்னுட வேண்டியதான், முடிஞ்சது. நீங்க கொன்னுடுங்க, கொலை பண்ணிடணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. சில பேர் முரடனா இருப்பான், சில பேர் கொஞ்சம் நடுநிலையா இருப்பான், கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர், இப்படி இருப்பாங்கல்ல. ஆனா எல்லாருக்குமே வாப்பா மேல கோபம் இருக்குது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இப்படி பண்றாங்க, அந்த கோபத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல காட்டுறாங்க. அவித்ரஹூஹு அர்தன். அப்ப இன்னொருத்தர் சொன்னாரு, கொலையெல்லாம் பண்ணமானப்பா, எப்படி இருந்தாலும் நமக்கு தம்பி தானே, ஒரு தம்பி தானே, அதனால கொலை பண்ண வேணாம், இங்க இருந்து இந்த இடத்தை விட்டு நம்ம அகட்டணும், அவ்வளவுதானே. வாப்பாவோட இருந்தா தானே வாப்பா நேசிப்பாங்க. வாப்பா பிள்ளை இல்லைன்னு சொன்னா அந்த பாசம் நம்ம மேல திரும்பணும். அதையும் அவங்க சொல்றது குர்ஆன் சொல்லுது பாருங்க, ரொம்ப அழகா அல்லாஹ் சொல்றான். அவித்ரஹூஹு அர்தன், கண் காணாத ஒரு தூரத்தில் கொண்டு விட்டுட்டு வந்துடுவோம். எங்கேயாவது ஒரு ஊரத்தில் கொண்டு நம்ம என்ன செஞ்சலாம், விட்டுலாம். அப்படி விட்டுட்டா யஹுல்லக்கும் வஜ்ஹு அபீக்கும், உங்க தந்தையினுடைய கவனம் உங்க மேல திரும்பிடும். இப்ப ஆள் இல்லையே, யூசுஃப் இல்லை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இல்லை, அதனால அந்த கவனம் எல்லாம் அவர் மீது காட்டக்கூடிய பாசம் எல்லாம் நம்ம மேல வந்துடும், உங்க மேல வந்துடும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஒரு முடிவுக்கு வர்றாங்க. எனவே இதுதான் நம்ம செய்யணும். தக்கூனு மின் பஅதி கௌமன் சாலிஹீன். அதற்கு பிறகு நம்ம அப்படி விட்டுட்டா அது ஒரு வகையான ஒரு பாவம் தான். அவங்களே சொல்றாங்க, அது ஒரு வகையான, அதுவும் ஒரு பாவம் தான். வாப்பாவும் பிள்ளையும் பிரிக்கிறோம். ஆனாலும் அதுக்கு பிறகு நாம என்ன செஞ்சுக்கலாம், வாப்பாட்ட இஸ்திக்பார் செய்ய சொல்லி நாமளும் நிறைய இபாதத் செஞ்சு செய்கிற தப்பை முதல்ல செஞ்சிருவோம், அதுக்கு பிறகு தௌபா செய்வோம். அதுதான் மேட்டர். இப்போ நிறைய பேர் தப்பு செய்யலாம், சரிப்பா இந்த ஒரு தடவை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் செய்ய வேணாம் அப்படின்னு சில பேர் முடிவு எடுப்பாங்க. அது பிழை, அது சரியா கண்டிக்கிறது. இமாம் பூஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அதை பற்றி நிறைய பேசுவாங்க, ரொம்ப அழகாக பேசுவாங்க. புர்தால ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லுவாங்க. நஃப்ஸை பற்றி பேசிட்டு வரும்போது, நஃப்ஸ் இருக்குதே உன்னை தூண்டும், நல்லது செய்கிற மாதிரி செய்யணும், சரி இது வரைக்கும் இதோட செஞ்சுட்டு விட்டுருப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். நீ போகாதே, செய்யாதே, அது அப்படியே அந்த இன்பத்தில் உன்னை கொண்டு போயிடும். தக்கூனு மின் பஅதி கௌமன் சாலிஹீன். அதை தான் அன்னைக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செஞ்சிருங்க, அந்த வேலையை ஒன்று கொல்லணும் அல்லது எங்கேயாவது கொண்டு விட்டுறணும், விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம நல்ல மனிதர்களாக தௌபா செஞ்சு கொண்டு நம்ம பிள்ளை வாப்பாக்கு நல்ல மக்களாக நம்ம இருந்துக்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இன்னொருத்தர் சொன்னார், இதெல்லாம் வேணாம். கால காயிலு மின்ஹும் லா தக்துலு யூசுஃப வஅல்குஹு ஃபீ கயாபத்தில் ஜுப். நீங்கள் வேற ஒன்றும் செய்ய வேணாம், நம்ம காட்டுக்கு கொண்டு போய் அங்கே நிறைய இடையா காடுகளில் கிணறு இருக்குது, அதில் கொஞ்சம் ஆழமான
இருக்குமா இல்லையா? கொஞ்சம் ஆழமான கிணறு, இருண்ட கிணறு, அந்த கிணத்துல தூக்கி நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஆளை போட்டுருவோம். சின்ன கிணறா இருந்தால் திடீர்னு ஏறிக்கிடி வந்துடுவார், அதில் நம்ம என்ன செஞ்சிடலாம்? போட்டுடலாம். அப்படி போட்டுட்டு நம்ம போயிடுவோம். அதுக்கு பிறகு யாராவது அந்த பக்கத்தில் வர்றவங்க தண்ணி எடுப்பாங்கல்ல, கிணத்துல தண்ணி எடுக்கிற, ஏன்னா பிரயாண குழு போயிட்டே இருப்பாங்க. ஷாமுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையில உள்ள இது இடம், அது சிரியாவுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையில உள்ள இடம். அதனால அதில் வந்து யாராவது இந்த செய்யாரான வியாபார குழு நிறைய போயிட்டு இருப்பாங்க. அவங்க வேண்டுமானா யாரையும் தூக்கிட்டு போகட்டும், முடிஞ்சு போச்சு, இதோட சப்ஜெக்டை முடிப்போம் அப்படின்னு ஒரு லேசான ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் பேர் ரூபீல், அவர் பேர் ரூபீல் அப்படின்னு தஃசீரில் எழுதுனாங்க. நம்ம ஊர்லேயும் கூட ஏதோ ஒரே ஒரு பேர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த பகுதியில். ஒருத்தர் ரூபீல் ஒருத்தர் இருந்தார். அப்போ இது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய புள்ள ரூபீல், அவர் தான் இதை சொல்கிறார். இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. சரி, இனி நீங்கள் சொன்ன மாதிரி சொன்ன இந்த 3 கருத்துக்கள் சொல்லப்பட்டு, ஒன்று கொல்றது, தொலை தூரத்தில் விடுறது, கிணத்துல போடுறது. இந்த 3 விஷயத்தில் கடைசியில் எதை தேர்வு செய்கிறாங்கன்னா அந்த கிணத்துல போடுறத தேர்வு செய்கிறாங்க. இப்போ கூட்டிகிட்டு போகணுமே, முதல்ல கூட்டிகிட்டு போகிறதுக்கு வாப்பா அனுமதிக்கணுமே. அவள் எங்கேயுமே விடுறது இல்லை, பிள்ளைய பக்கத்துலேயே வச்சுக்கிறது. அதுதான் பிரச்சனையே அதுதான், அவன் பக்கத்துலேயே வச்சுக்கிறாங்க. இப்போ எல்லாரும் என்ன செஞ்சாங்க? நேராக போனாங்க. காலு யா அபானா மாலக்கலா தமன்னா அலா யூசுஃப ஒ இன்னா லஹு லநாசிஹுன் அர்சில்ஹு மஅனா கதன் யர்தா ஒ யல்அபு ஒ இன்னா லஹு லஹாஃபிதுன். நேராக போயிட்டாங்க. 10 பேர் போய் சொல்கிறாங்க, வாப்பா என்ன நீங்கள் எங்களை நம்பவே மாட்டீங்களா? யூசுஃபே நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே, அவர் வெளியே விளையாட போக மாட்டாரா? நாங்கள் வேட்டைக்கு போகிறோமே, வேட்டை அவர் பழக மாட்டாரா? அன்றைக்கி வேட்டைங்கிறது முக்கியமான ஒரு வேலையாக இருந்தது. அப்போ அது ஒரு சம்பாத்தியமாகவும் இருந்தது. வேட்டை போக தெரியாது, விளையாட தெரியாது, வீட்டுக்குள்ளேயே பிள்ளைய அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, ஏன் எங்களோட நீங்கள் அனுப்புங்க. அரிசில் மகனா கதை எர்த்தா யல்அபு வ இன்னா லஹு லஹாஃபிதுன். நாளைக்கு நாங்கள் காட்டுக்கு அவரை கூட்டிகிட்டு போகிறோம். கூட்டிகிட்டு போய் அவருக்கு நிறைய பழங்கள், எர்த்தாள் பழம், அது இதெல்லாம் காட்டில் நிறைய பழங்கள் கிடைக்கும், அதெல்லாம் அவர் இப்போ சாப்பிடலாம். அந்த இடத்துல நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே சாப்பிட்றதுங்கிறது ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. 3 நாள் ஆயிரும், 4 நாள் ஆயிரும், தூரமாக போவாங்கல்ல. ஆனால் அங்கே அந்த ஸ்பாட்லேயே பழம் எடுத்து சாப்பிட்றதுங்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த காடுகளை சுற்றி திரையிறது, அங்கே எத்தனை மிருகங்கள் இருக்கிறத பார்க்கலாம், என்ன அழகாக இருக்கும். வேட்டையாடுறத அவர் கற்றுக்கிடுவார், விளையாடுவார். யல்அபு அப்படின்னு சொல்கிறாங்க. யர்தா வ யல்அபு, அவருக்கு ஏதாவது பிரச்சனை எதுவும் வராது. ஒ இன்னா லஹு லஹாஃபிதுன், அவருக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு சொன்ன போது அப்போ அவங்க சொன்னாங்க, கால இன்னி லயஹஸுனுனி அன் தذهبوا به واخاف ان ياكله الذئب وانتم عنه غافلون. இல்லைப்பா, அவரை கூட்டிகிட்டு போகாதீங்கப்பா, அவர் சின்ன பிள்ளை, அவர் என்னோட இருக்கட்டும். அவரை விட சின்ன பிள்ளை புன்யாமீன், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தம்பி தான். ஆனால் யூசுப் நபி மேலே, ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஏற்கனவே அழகு, அது தனி பாசம், தாய் இல்லாத பிள்ளை, 2வது ஒரு வித்தியாசமான அந்த நடவடிக்கைகள், செயல்படுகள். ஏன்னா அல்லாஹ் நபியை அனுப்ப போகிறான். அப்போ பிறக்கிற காலத்திலிருந்தே அல்லாஹ் என்ன செய்வான்? பல பயிற்சிகளை அவனே கொடுக்குறான். எனவே இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த கனவுக்கு பிறகு, இந்த கனவு கண்டதுக்கு பிறகு அவங்களுடைய அன்பு இன்னும் அதிகமாகிடுச்சு. ஏன்னா அவங்க சொன்னாங்க இல்லையா, இதை யார்ட்டையும் சொல்லாதேன்னு சொல்லிட்டு இன்னொன்னையும் சொன்னாங்க, என்னை விட, உன் தாய் தந்தையரை விட, சகோதரர்களை விட, மற்றவர்களை விட அல்லாஹ் உன்னை தேர்வு செய்யலாம், ஒரு பெரிய இடத்துக்கு தேர்வு செய்ய போகிறான். அப்போ ஒரு உச்ச கட்டத்துக்கு இவங்க வரப்போகிறாங்கிறத வாப்பா விளங்கிக்கிட்டாங்க. அதனால் கூடுதல் பாசமாக இருந்து அவங்க சொன்னாங்க, வேணாப்பா, விட்டுருங்கப்பா, பிள்ளை என்கிட்ட இருக்கட்டும், நாங்கள் பார்த்துக்கிறோம், நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் கூட்டிகிட்டு போகாதீங்க. நீங்கள் திடீர்னு வேட்டையில் அங்கங்கே ஓடுவீங்க, திடீர்னு போடுவீங்க, பிள்ளையை விட்டுட்டு போயிடுவீங்க, ஓனாய் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னதும் இப்போ பாருங்கள், அவங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆகும். இது நல்லா இருக்கு, ஓனாய் சாப்பிட்டுன்னு சொல்லிடலாமே, கிணத்துலையே போடுவானே. எதை போட்டாலும் வாப்பாட்டு நம்ம என்ன செய்யலாம், கிணத்துல தள்ளினாலும் அங்கே தள்ளினாலும் என்ன செஞ்சாலும் ஓனாய் சாப்பிட்டுட்டுன்னு சொல்லலாமேங்கிறது வாப்பாவே எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது. டக்குன்னு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இது வாப்பாக்கு நம்ம காரணம் கிணத்துல தள்ளனு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ இப்படி நம்ம சொல்லலாம், சொல்கிற காரணத்தை வாப்பா நமக்கு சொல்லி தந்துட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, என்ன வாப்பா இப்படி நீங்கள் பேசுகிறீங்க? ஓனாய் காலு லைன் அக்கலஹு திஹ்பு வ நஹ்னு உஸ்பத்துன் இன்னா இதல்ல ஹாசிரூன். நாங்கள் 10 பேர் ஜவான் மாதிரி இருக்கிறோம், இராணுவ வீரர் மாதிரி இருக்கிறோம். ஒரு ஓனாய் எங்களை எங்கள் மீறி என் பிள்ளை எங்கள் தம்பியை தூக்கிட்டு போயிடுவாரா?
தூக்கிட்டு போயிட முடியுமா? நாங்கள் விட்டுருவோமா? என்ன வாப்பா நீங்கள் பேசுறீங்க? நகன உஸ்மா, நாங்கள் வலிமையான குழு. எப்படி இருக்கிறாங்க நீங்கள் பார்க்க தானே செய்கிறீங்க. ஏன்னா அவங்க உழைச்சி நல்ல திடகாத்திரமாக இருக்கிறாங்க. காடுகளுக்கு போவாங்க, நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க, வேட்டையாடி பொருட்களை கொண்டு வந்து விற்பாங்க, பழங்களை கொண்டு வந்து விற்கிறது என்று நல்ல ஒரு டீம் ஒர்க்கு அவங்க பண்ணாங்க. அந்த டீம் ஒர்க்கு பண்ணதுனால 10 பேருக்கு ஆளுகளுக்கு வேலைகளை பிரித்து அதை அந்த காரியத்தை செய்கிறாங்க. டீம் ஒர்க்கை இஸ்லாம் வரவேற்கிறது. இன்னும் சொல்ல போனால் வியாபாரம் முஷாரக்கான ஒரு வியாபாரம் இருக்குது. முஷாரக்கான கூட்டு வியாபாரம், பார்ட்னர்ஷிப். ஒரு 10 பேரை சேர்த்துட்டு வியாபாரம் பண்ணுறது, இது இஸ்லாம் ரொம்ப வரவேற்கிறது. நீங்கள் அதை செய்யுங்க, அதில் அல்லாஹ் பரக்கத் செய்வாங்க. ஆனால் என்ன முசீபத்துன்னு சொன்னால் சண்டை வந்துடும். இந்த கூட்டு வியாபாரம் அந்த கச்சேரியே வானாப்பா, ஒரே பலாய் சண்டை. அவன் அப்படி கூட எடுத்துட்டான், இவன் கூட எடுத்துட்டான், இந்த பலாய் வருது. ஆனால் கல்வை பரிசுத்தப்படுத்திட்டா அந்த நம்ம ஒரு டீம் ஒர்க்கு இப்போ செய்து ஒரு கூட்டு வியாபாரம் முஷாரக்கா பண்ணுறதுங்கிறது பெரிய பரக்கத்துங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அப்போ நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்களை மீறி ஒரு ஓனாய் தூக்கிட்டு போவோமா? என்ன வாப்பா நீங்கள் பேசுங்க, அப்படி பேசுங்க, அப்படி நீங்கள் சொன்னால் இல்லை ஹாசிரும். நாங்கள் ஒன்றுமே இல்லாதவங்க, வீணாக போனவங்கன்னு எங்களை சொல்கிறீங்களா? எங்களுக்கு ஆற்றல் இல்லைங்கிறீங்களா? நாங்கள் ஒரு பச்சோந்திங்கிறீங்களா? நாங்கள் கோழைகள்னு சொல்கிறீங்களா? எங்கள்கிட்ட வீரம் இல்லை, சக்தி இல்லை, ஆற்றல் இல்லை, பண்பு இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறீங்களா? இன்னும் இதெல்லாம் ஹாசிரும் அப்படின்ட்டு சொன்னபோது வேறு ஒன்றும் சொல்ல முடியல. சரி எல்லாம் இருக்கிறான் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க, கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. பெரிய கொண்டாட்டம். கூட்டிகிட்டு வந்தாச்சு. கூட்டிகிட்டு இப்போ வேட்டைக்கு அங்கங்கே கொஞ்சம் போகிறாங்க. அவங்களுக்கு பழங்கள் அதெல்லாம் கொடுக்கப்படுது. இந்த குருமா கொடுக்கறதுக்கு முன்னால் இந்த ஆட்டுக்கு நல்ல தீன் கொடுக்கறது மாதிரி செய்வாங்க இல்லையா? நல்ல ஆட்டை கொடுக்க வச்சு குருமா உதவியாக கொடுக்கறதுனா என்ன செய்வாங்க, அந்த மாதிரி நேர வேலைகள்லாம் நடக்குது. கொடுத்துட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, போகிற மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு நேர எந்த கிணறுங்கிறத தேர்வு செய்கிறாங்க. கடைசியில் அந்த கிணறை தேர்வு செய்து அந்த கிணத்துல கொண்டு என்ன செஞ்சாங்க, திடீர்னு கொண்டு இந்த கிணறு தான் அவங்களுக்குள்ள பேசி முடிச்சுட்டாங்க. இது எதுவுமே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் தெரியாது, அவங்க தம்பி புன்யாமீனுக்கும் தெரியாது. ஆனால் அந்த வரலாற்றில் புன்யாமீனை கூட்டிகிட்டு வந்ததாக இல்லை. அந்த வரலாறில் தம்பியை கூட்டிகிட்டு வந்ததாக இல்லை. அவங்க வீட்டில், அது இன்னும் சின்ன பிள்ளை தானே, அது வீட்டில் இருந்திருக்கலாம். அப்படி இருப்பதற்கு தான் கூட்டிகிட்டு வந்தாங்களா இல்லையாங்கிறத வரலாற்றில் நம்ம பார்க்க முடியல. இருக்கலாம், நம்ம பார்த்த வரைக்கும் தெரியல. ஆனால் பெரும்பாலும் புன்யாமீனும் கூட்டிகிட்டு வரலைங்கிறது தான் இங்கே தெரியுது. ஏன்னா அடுத்த ஒரு செய்தி அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி அமையுது. இப்போ அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இல்லைன்னா தம்பி பார்த்துட்டு போய் சொல்லிடுவாரா இல்லையா, காக்காவை இந்த மாதிரி அண்ணனை இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்லாம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு கிணறை தேர்வு செய்து அந்த கிணத்துக்கிட்ட கொண்டு போகிறாங்க, கிணத்துக்கிட்ட தள்ள போகிறாங்கங்கிறது இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விளங்கிடுச்சு அவங்களுக்கு. அப்போ அவங்களுடைய வயசு 12. அவங்களுடைய வயது 12 வயது. ரொம்ப அழகில் ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய சட்டையை கலத்துறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஏன் என்ன தள்ள போறீங்களே, எதுக்கு என்ன தள்ளுறீங்க காக்கா அண்ணா, எதுக்கு என்ன தள்ளுறீங்க? சரி அப்படி தள்ளுறேன்னு சொன்னால் என் சட்டையை கலத்தாங்க. ருத்து அலைய கமீசி அதவாராபிஹி ஃபி ஹயாதி. எனக்கு சட்டையை கலத்திட்டு நிற்கிறதுலாம் வெக்கமாக இருக்குது. ஹயா நபி இல்லையா, ஒரு நபி பட்டம் அப்படி வழங்கப்படலை நபியாக, ஆனால் அல்லாஹ் தேர்வு செஞ்சுருக்கிறான். அவன் ரொம்ப வெக்கப்படுறாங்க, என்னை சட்டையை கலத்தாதீங்க, அது என்னுடைய காலத்தில் நான் ஹயாத்தா இருக்கும்போது அந்த சட்டையை வச்சு என்னுடைய உடலை மறைச்சிக்கிடுவேன். வயக்கூனு கஃபனன் பழத மௌத்தி, நான் மௌத்தா போயிட்டான் கூட கடல் உள்ளே கிடக்கிறேன், அது கஃபனாவது இருக்குமா இல்லையா? என்னை கீழே தள்ள போகிறீங்க, நான் மௌத்தாயிட்டேன்னு சொன்னால் யாரும் தூக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, மௌத்து தானே உள்ள, எத்தனை நாளைக்கு உள்ளே இருக்க முடியும்? அதனால் என்னுடைய சட்டையை கலத்தாதீங்க, அது எனக்கு கஃபனாக இருக்கட்டும்னு சொல்லி கேட்காம கைத்தை கட்டி ஆளை சட்டையை கலட்டி என்ன செய்யறாங்க, நேராக அந்த ஏன் சட்டையை கலத்துனாங்கிறதுக்கு காரணம் பின்னால் வருது, குர்ஆன்ல அது சொல்கிறாங்க. நேராக கட்டி இறக்கிட்டாங்க. அப்படியே இறக்கிட்டு இருக்கும்போது ஒரு அவசர கொடுக்கன்னு இருப்பாங்களா இல்லையா, அந்த 10 பேரில் ஒருத்தன் தட்டாப்படம் இந்த கோல நோக்கலன்னு இருக்கலாம், அவனுக்கு கொடுக்க முடியல, அது ஆழமாக இருக்குது, கைத்தை கட்டி மெதுவாக இறக்கிட்டு என்னப்பா மெதுவாக இப்போ கத்தி கொடுத்துட்டாங்கன்னு அறுத்து விட்டான். அந்த கயிற்று அடுத்து அவங்க கீழே நேரம் வச்சுட்டாங்க. விழுந்தது தண்ணியில் தான் விழுந்தாங்க. அங்கே தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில் விழுந்தாங்க. அது மூழ்கக்கூடிய அளவுக்கு தண்ணீர் இல்லை. ஆனால் அந்த தண்ணீர் பக்கத்துலேயும் ஒரு பாறை இருக்குது. அந்த பாறையில் போய் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, உட்காந்துட்டாங்க. அப்போ உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கிறாங்க. ஒரு துவா ஒன்று செய்கிறாங்க.
யா ஷாஹிதன் கைர காயிப். இது ஒரு முக்கியமான ஒரு துவா. ஒரு சஞ்சலத்தில் இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப சங்கடமான நிலையில் இருக்கும்போது இந்த துவா ஓதுனா கபூலாகும். அல்லாஹ் வந்து அந்த சஞ்சலத்தையும் சங்கடத்தையும் நீக்குவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சின்ன வயசுலாம் ஓதுறாங்க, யா ஷாஹிதன் கைர காயிப், மறைவாக இல்லாமல் இந்த இடத்திலேயும் ஹாதிராக இருக்கக்கூடிய ரப்பே. எல்லா இடத்துலையும் அவன் இருக்கத்தானே செய்கிறான், பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான். வயா கரீபன் கைர பஈத், தூரம் இல்லாமல் பக்கத்திலேயே இருப்பவனே. வயா காலிபன் கைர மக்லூப், வெற்றி கொள்ளப்பட முடியாத வெற்றியாளனே. அல்லாஹ்வை யாராவது வெற்றி கொள்ள முடியுமா? முடியாது. இஜ்அல் லீ மின் அம்ரி ஃபரஜம் வ மக்ரஜா, இந்த நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையும் ஒரு ராகத்தையும் தா ரஹ்மானே. யா காஷிஃப குல்லி கர்பத்தின், எல்லா கஷ்டத்தையும் அகற்றக்கூடியவனே. யா முஜீப குல்லி தஅவத்தின், எல்லா பிரார்த்தனையையும் அங்கீகரிக்கக்கூடியவனே. வயா ஜாபிர குல்ல கசீரின், உடைந்து போன இதயங்களை எல்லாம் ஒன்றுபடுத்தக்கூடியவனே. யா முபஷ்ஷிர குல்ல அசீரின், கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருக்கக்கூடியவர்களுக்கு சுப செய்தி சொல்லக்கூடியவனே. வயா சாஹிப குல்லி கரீபின், பரதேசியாக இருக்கக்கூடியவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடியவனே. யா மூனிச குல்லி வஹீதின், தனிமையிலே விடப்பட்டவர்களுக்கு துணை நிற்கக்கூடியவனே. லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக், உன்னை தவிர ரப்பு வேறு யாரும் இல்லை, நீ பரிசுத்தமானவன். அந்த ஜஅல லீ ஃபரஜம் வ மக்ரஜா, எனக்கு ஒரு சந்தோஷத்தையும் இதிலிருந்து இந்த பிரச்சனையிலிருந்து வெளியேறக்கூடிய வழியையும் எனக்கு தருவாயாக. வஅன் தக்தீப ஹுப்பக ஃபீ கல்பி, என்னுடைய கல்விலே உன்னுடைய மஹப்பத்தை நீ போடுவாயாக, உன்னை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஹத்தா லா யகூன லீ ஹம்முன், எந்த அளவுக்குன்னா நான் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, நீ என்னோட இருக்கணும். அல்லாஹ் என்னோட இருக்கிறான் அப்படிங்கிற உறுதி வந்துட்டா வேறு ஏதாவது நம்ம கவலை இருக்குமா? ஒன்றும் வராது. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லையே. அல்லாஹ் நீ என்னோட இருக்க, அந்த அளவுக்கு நான் உன்னை நேசிக்கணும். அந்த நேசத்தை என்னுடைய கல்வியில் போடு. ஒலா அதிக்கிறது கைரி, உன்னை தவிர வேறு யாரையும் நான் நடக்கூடாது, நான் உன்னிடத்திலே இருக்கணும். வான் தஹ்ஃபதனி, என்னை பாதுகாத்து, ஒ தர்ஹமனி, எனக்கு அருள் புரிவாயாக. யா அர்ஹமர் ராஹிமீன், கிருபையாளர்களில் எல்லாம் கிருபையாளர். இதுதான் உங்க ஓதுன துவா. இந்த துவா ஓதிட்டாங்க. ஓதிட்டு அப்படியே அந்த பாறையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. பாறையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. இவங்களும் போவே இல்லை. அங்கே நாங்கள் வேட்டையாடுற வேலைகள் அது நடந்துது. அடுத்து தள்ளி விட்டுருக்கிற மேலே ஒரு பெரிய கவலையெல்லாம் கிடையாது. அவங்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ அந்த 10 பேரும் சரி சப்ஜெக்ட் முடிஞ்சது அப்படின்னு அவங்க யாராக பார்த்துக்கிடணும். இப்போ 2வது நாள், மொத்தம் 3 நாளாக கிணத்துக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. 3 நாள் கிணத்துக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. அந்த கிணற்றுக்குள்ளே போடப்பட்ட பொழுது அந்த கிணற்றுக்குள்ளே நிறைய விஷப்பூச்சிகள்லாம் இருந்திருக்கு. அப்போ அதனுடைய தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு ராணி தேனிலாம் இருக்குமா இல்லையா, அந்த மாதிரி சொல்லியிருக்குது. நம் கிணற்றுக்குள் ஒரு அருமையான வாசனை வருகிறது. அந்த தலைமை பூச்சி சொல்றது, இது நபிமார்களினுடைய வாசனை. எனவே யாரும் கூட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது, உள்ளேயே இருங்க, கூட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது. ஆனால் பாம்பு மாத்திரம், ஒரு பாம்பு இருந்திருக்குது அதுக்குள்ள, ஒரு பொந்துல. அதுலேருந்து பாம்பு வெளியே வந்திருக்குது அவங்களுக்கு தீண்டுறதுக்கு. அப்படி தீண்ட வந்த பொழுது இதை சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அங்கிருந்து சப்திக்கிறாங்க. அந்த பாம்பு அடங்கிட்டு, இது நீண்ட வரலாறு, பாம்பு அடங்கி அது என்ன செஞ்சு ஓடிடுச்சு. இப்போ இதுக்கு மத்தியில் இந்த ரூபியில் இருக்கிறதுலையே அந்த 10 பேர்லையும் கூடுதல் கொஞ்சம் இறக்கம் காட்டக்கூடியவர் அவர் தான். தம்பி வேணாப்பா, அப்படி செய்யாதீங்கப்பா, இப்படி செய்யாதீங்கப்பா, கிணத்துல போட்டுடலான்னு சொன்னது அவர் தான். எப்படியாவது குளிச்சுட்டு போயிட்டோம், தப்பி எங்கேயாவது இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். ஆனால் அவருக்கும் கூட அவர் தங்களோடு இருக்கிறதுல பிரியம் இல்லை. ஏன்னா வாப்பாவுடைய அன்பு தங்கக்கிட்ட கிடைக்கலைங்கிறது நீங்கள் நல்லா விளங்கிக்கிடணும். வாப்பாவுடைய அன்பு தங்களுக்கு கிடைக்க இல்லை. அதனால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அகற்றணுங்கிறதுல 10 பேரும் ஒத்த கருத்து தான். ஆனால் எப்படி அகற்றுறது, கொள்றதா, தூரதர்ஷனில் போடுறதா, என்ன செய்யறது அப்படிங்கிறதுல வித்தியாசம் இருந்தது. அதில் கொஞ்சம் கூடுதல் இறக்கம் காட்டியவர் யாருன்னா இந்த ரூபீன் தான். அவர் என்ன செய்தார், 2 கழிச்சு நேராக வந்து கிணத்துக்கிட்ட, அது ஆழமாக இருக்குது, இருட்டாக இருக்குது, கயாபத்தில் ஜுப்புங்கிறான், ஆழமான இருண்ட கிணறுங்கிறான்ல. அப்போ அது பார்த்தா தெரியல. அப்போ அங்கேருந்து கேட்குறாரு, யூசுப் அப்படின்னு மேலே சத்தம் கொடுக்குறாரு.
யூசுப் அப்படின்னு சத்தம் கொடுக்குறாரு. கொடுத்தா அங்கிருந்து ககா அப்படி. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, சார் அவங்க மனசு மாறிட்டு போனேன், நம்மளை வெளியில் எடுக்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு யூசுப் நபி நினைக்கிறாங்க. அப்போ அங்கிருந்து ஒருத்தன் பார்த்தா, அடி உயிரோட தானே இருக்கிறாரு, பாறாங்கல்ல எடுத்து போட்டுற வேண்டியதான் சொல்லி பாறாங்கல்ல தூக்கிட்டு வரோம். இந்த கொல்லணும்னு சொன்னானே அவனா தான் இது இருக்கும். பாறாங்கல்ல தூக்கிட்டு வந்து உள்ள தள்ளி போட்டுருவோம் அப்படின்னு தூக்கிட்டு வரும்போது யகூதா, அவர் தான் மூத்தவர். இந்த 10 பேர்லையும் முதல் பிள்ளை, மூத்த பிள்ளை வந்து யகூதா. அவர் சொன்னார், இந்த வேலை செய்யாது, நாம தான் கொள்றது இல்லைன்னு முடிவு செஞ்சுட்டோமா இல்லையா, நீ துடுன்னு வராத, தூர போ, அதை செய்யக்கூடாது என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, அந்த இடத்த விட்டு போய் வேட்டையாட போறாங்க திரும்பவும். இப்ப 3வது நாள் ஒரு செய்யாரா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அந்த செய்யாரா என்று சொல்லக்கூடிய அந்த வியாபார குழு அந்த பக்கம் வருது. வஜாஅத் செய்யாரத்துன் ஃபர்சலு வாரிதஹும் ஃபதுலா தல்வா. ஒரு வியாபார குழு அங்கே வந்தது. எந்த அளவுக்கு நம்முடைய இமாம்கள் எழுதுறாங்க அப்படின்னா, அவங்க என்ன வியாபாரம், எவ்வளவு பெரிய ஆய்வு நீங்க பாருங்க. என்ன வியாபாரிகள் அவர்கள், என்ன மாதிரி வியாபாரங்கள் பண்றாங்க அப்படின்னா, எல்லாமே எல்லாம் நம்ம மேவா சொல்லுவோம் இல்லையா, மேவா சாமான்கள், பிஸ்தா, பாதம், ஃபைன் கொட்டை, இந்த மாதிரி இந்த அக்ரோட்டு, இந்த மாதிரி பொருள்களை வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் அவங்க அந்த இடத்துக்கு வாராங்க. ஒரு குழு வந்து அங்கே தங்கி, இது கிணத்து பக்கத்தில் தங்கி ஒரு டெண்டை போட்டு தங்கிட்டு, தண்ணி எடுப்பா, சாப்பிடுவோம், டயர்டாக இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தண்ணி எடுக்கிறதுக்காக ஒருத்தர் வாளியை உள்ளே விடுறாரு. ஃபாதுலா தல்வா, தல்வுண்டா வாளி, குர்ஆன் சொல்லுது. அப்போ வாளியை உள்ளே விட்டு பார்த்தா எடுக்கும்போது பெரிய கணமாக வருது. அடுத்து தண்ணி தான் எவ்வளோ வரும், கணம் எவ்வளோ இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா பெரிய கணமாக இருக்கு. என்னப்பா அப்படின்னோடனே எல்லாரும் சேர்ந்து கணமாக இருக்குன்னு சொல்லி பிடிச்சி தூக்கிதுன்னு பார்த்தா ஒரு புள்ள, அழகான ஒரு குழந்தை வருது, சின்ன பையன் வர்றாரு, 12 வயசு இல்லையா. பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. வஜாஅத் செய்யாரத்துன் ஃபர்சலு வாரிதஹும் ஃபதுலா தல்வா காலையா புஷ்ரா ஹாதா குலாம். அந்த தூக்குறவங்க 4-5 பேர், டீம் பெருசாக இருப்பாங்க, 50 பேர் 60 பேர் சொன்னாங்க, டேய் வாங்கப்பா, இது என்னப்பா தண்ணி எடுக்க வந்தால் ஒரு புள்ள உள்ளேந்து வர்றாரு, அருமையான அழகான ஒரு பிள்ளையா இருக்கிற, வாங்கணும்னு எல்லாரும் வந்தாங்க. வந்து பார்த்து எல்லாம் பார்த்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஏன்னா என் சகோதரத்தை தள்ளிட்டாங்க ஒன்றாங்க, ஒன்றும் சொல்லலை. அதுதான் நபி. அவங்க மேலே நான் வந்து ஒரு எங்கள் வாப்பா நபிண்டோ அல்லது என்னுடைய சகோதரர்கள்லாம் வந்து என்ன இப்படி செஞ்சாங்க, கொண்டாங்க, இந்த மக்கள் பண்ணாங்க, சதி திட்டம் தீட்டினாங்க, இந்த மாதிரி அநியாயம் பண்ணாங்க, எதுவுமே சொல்ல அமைதியாக எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சரி பரவாயில்லை, இந்த பிள்ளையை தூக்கி நம்ம போவோம். அழகான பார்த்தாலே அவ்வளோ ஒரு ஈர்ப்பாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்கிறது. அவ்வளவு பெரிய அழகாக எல்லாம் கொடுத்துருந்தான். அப்போ எல்லாரும் அப்போ இந்த பிள்ளையை நாம் வச்சுட்டு போவோம், நம்ம கொண்டு போவோம், அல்லது நம்ம என்ன செய்யலாம், மிஸ்ருக்கு போகிறாங்க, அவங்க ஈஜிப்டுக்கு போகிறாங்க, மிஸ்ருக்கு போகிறாங்க, அங்கே போய் சந்தையில் நம்ம நல்ல விலைக்கு வித்தரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் அவங்களுக்கு. இப்போ அவங்க போய்கிட்டே இருக்கும்போது திரும்ப அந்த குழு வர்றாங்க. குழு வந்து யூசுஃபை பார்க்குறாங்க, சத்தம் கொடுக்குறாங்க, சத்தம் இல்லை. கடைசியில் பார்த்தா அன்னைக்குள்ள நிறைய குதிரைகள் வந்துட்டு போனது, வியாபார குழு வந்துட்டு போய் தெரிஞ்சு உடனே என்ன செஞ்சாங்க, வாங்க உடனே புறப்பட்டு போவோம்னு சொல்லி வேகமாக போய் அவங்களை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சா அங்கே யூசுஃப் இருக்கிற. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த 10 பேர் சொல்கிறாங்க, இவன் யார் தெரியுமா, எங்கள் அடிமை. தான் ஓடி வந்துட்டான், அபாக்கா, அவன் ஓடி வந்துட்டான். அதனால் இப்போ நீங்கள் அவனுக்கு வேணும்னு சொன்னால் நாங்கள் அவனுக்கு விற்கிறோம், இல்லைன்னா இங்கே திருப்பி தரணும். ஆனால் திருப்பி எடுக்கிறதுக்கெல்லாம் இல்லை, அதுலேயும் ஒரு லாபம் பார்க்கறதுக்கு. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, வஷரவுஹு பிஸமனின் பக்ஸின் தராஹிம மஅதூதா. அந்த வியாபார குழுட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விற்கிறாங்க. அவங்க சரி அப்படியான்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் அடிமை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் அவங்கன்னு சொல்லலை. அவங்க அமைதியாக இருக்கிறாங்க, எதுவுமே சொல்லலை. இது நபிமார்களுடைய பண்பு. அதுக்கும் முஃபஸ்ஸீரீன்கள் நிறைய விளக்கங்கள் எழுதுறாங்க. யாரையும் அவங்க காட்டி கொடுக்க இல்லை, யார் மேலேயும் குறை சொல்லலை, யாரையும் தப்பாக நினைக்கவும் இல்லை. இதெல்லாம் சாத்தியமாக கணத்தில் தள்ளி போட்டு பெரிய குழு பித்தலாம் பண்ணதுக்கு பிறகு சும்மா உருமானமா இவனை இப்படிப்பட்டவன் அப்படி எப்படின்னு அவ்வளோ பெரிய சேர்த்துக்கிட்டு நம்ம ஒரு கலவரம் பண்ணிடுவோமா இல்லையா? ஆனால் எதுவும் இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க, எங்களை ஓடி வந்து அடிமை, எங்களை விட்டு வேலை செய்ய முடியலன்னு ஓடி வந்துட்டான், அதனால் எங்கள் பேங்கரனா வாங்குறீங்களா அப்படின்ட்டு. எவ்வளோக்கு பெரிய விலையெல்லாம் இல்லை, வெறும் 20 திர்ஹம் தான்.
20 திர்ஹத்துக்கு விற்கிறான். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, பி சமனின் பக்ஸ்ங்கறான், ஆக இத்து போன விலைக்கு வித்தாங்க. ஒரு மண்ணுக்கு ஆவாத இது. மொத்தத்தில் அதையும் ஒரு வியாபாரமாக பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இப்போ 10 பேர் இருக்கிறாங்களா இல்லையா, ஆளுக்கு 2 திர்ஹம், ஆளுக்கு 2 திர்ஹம் எடுத்துக்கிட்டாங்க. 2 திர்ஹம்னா என்ன வரப்போகுது, இந்த இன்னைக்கு உள்ள காசுக்கு பார்த்தோன்னு சொன்னால் மிஞ்சி போனால் ஒரு 200 ரூபா வரும், அல்லது ஆக மிஞ்சி போனால் 400 ரூபா வரும். எவ்வளோ பெரிய புள்ள, எவ்வளோ சிறப்பு. வெறும் 20 திர்ஹத்துக்கு என்ன செய்யறாப்பா விற்றுட்டு ஆளுக்கு 2 திர்ஹத்தை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. சரின்னு சொல்லி இவங்க திரும்பி வந்துட்டாங்க. இப்போ இவங்க போனவங்க மிஸ்ருக்கு போய் சேர்ந்துட்டாங்க. மிஸ்ருக்கு போய் சேர்ந்த பொழுது அங்கே வந்து அவங்க மார்க்கெட்டில் பொருள்லாம் விற்கிறது கொண்டு வந்துருக்கிறாங்க. அதோட இந்த பிள்ளையும் விற்றுருவோம், ஏன்னா நாமளே ஒரு பெரிய டீமாக இருக்கிறோம், இந்த பிள்ளை யார் வச்சுக்கிறது, அதனால் பிரச்சனைகள் நம்மக்கிட்ட வரக்கூடாது. அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. 20 திர்ஹத்துக்கு நம்ம விற்றுருக்கிறோம், விளங்கிட்டீங்களா? ஒரு பெரிய மேட்ரு இல்லை, திர்ஹம் மேட்ரு இல்லை, புள்ள மேட்ரு. இந்த பையன் நம்மக்கிட்ட இருந்துன்னு சொன்னால் யார் வச்சுருப்பா, என்ன விலைக்கு எடுக்கிறது அப்படிங்கலாம் நமக்கு பெரிய, நம்ம கூட்டு வியாபாரம் வந்துட்டு இருக்கிறோம், கூட்டு குடும்பமாகவும் இருப்பாங்க. கூட்டு குடும்பம் தானே அந்த காலத்துலலாம் இருந்தது. இப்போ தானே எல்லாம் தனித்தனியாக போயிட்டான். நான் அங்கெல்லாம் இருக்க மாட்டேன், நீங்கள் தனி வீடு எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறது இப்போ நிறைய உருவாயிடுச்சு. இப்போ இந்த நிலையில் நாம் என்ன செய்யலாம்னா, இந்த பிள்ளையை விற்றுருவோம், விற்றுட்டு அதில் கிடைக்கிறத நம்ம பங்கு வச்சுக்கிடுவோம் அப்படின்னு முடிவு செய்யறாங்க. அன்னைக்கு பார்த்து அரசர் அன்னைக்கு என்ன செய்யறாரு, அந்த மார்க்கெட்டுக்கு வர்றாரு. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அரசர் அந்த மார்க்கெட்டுக்கு வந்து அப்படி பார்க்குறாரு. இந்த பிள்ளையை பார்த்துன்னு அவருக்கு பிடிச்சி போச்சு. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கே, அழகான பிள்ளையா இருக்கே, என்ன விலை பார்க்கணும்னு 20 தீனார்ங்கிறான். அது 20 திர்ஹம் வெள்ளி காசு, இது 20 தீனார் தங்க காசு. அப்போ தங்க காசுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அவர் தான் அரசராச்சே, அவன் பெரிய மன்னர்ல, அவர் 20 தீனாரை கொடுத்து என்ன செய்தார், பிள்ளையை வாங்கிட்டு போயிட்டார். சப்ஜெக்ட் அங்கே முடிஞ்சு போயிடுச்சு, விற்பனைங்கிறது முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்க, அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தான். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ அழகாக அந்த காய்களை கொண்டு வந்து கதைகளை நடத்தி வரலாறுகளை செய்ய வைத்து தன்னுடைய ஆற்றல் அல்லாஹ் எப்படி பார்க்குற, எங்கிருந்து எங்கே கொண்டு வந்து ஒரு அரச குடும்பத்தில் கொண்டு வந்து அல்லாஹ் அதில் கொண்டு சேர்த்துட்டான். அப்போ அந்த அரசருக்கு ஏற்கனவே குழந்தை இல்லை, இனி அதுக்கு பேர் வேற ஃபித்னா வருது, வேற ஃபித்னாக்கள் வருது, நமக்கு தெரியும், அதை நம்ம பேசுவோம். ஆனால் அங்கே கொண்டு வந்து சேர்த்ததற்கு பிறகு மனைவிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த பாரு, ஒரு அழகான பிள்ளை, ரொம்ப என்ன அழகான ஒரு பிள்ளையாக இருக்குது, இதை நீங்கள் வச்சுக்கோங்க, நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த பிள்ளையை நம்ம வளர்க்கலாம், நமக்கு ஏற்கனவே குழந்தை இல்லை, என்ன அந்த பிள்ளையை என்ன அவங்க இடத்துல ஒப்படைக்கிறாங்க. அவங்க யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், சுலைஹா, ஜலீஹா அல்லது சுலைஹா, 2 விதமாகவும் சொல்லலாம். இப்போ இவங்க ஒப்படைக்கிறாங்க. இந்த செய்தி அப்படி இருக்குது. அதிலிருந்து தான் வரலாறு பெரிதாக தொடரப் போகிறது. இது அங்கே இருக்கட்டும். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, பாப்பாவை போய் சந்திக்கிறோமா இல்லையா, வஜாவு அபாவும் ஐஷாயி எபுகூன். இப்போ நம்ம வாப்பாட்ட போகணுமே, என்ன பண்ணலாம், என்ன சொல்லலாம், எப்படி பேசலாம் அப்படிங்கிறலாம் டிஸ்கஷன் நிறைய நடக்குது. எல்லாம் நடந்துட்டு சரி, அந்த சட்டை இருக்குல்ல, அந்த சட்டையில் ரத்தத்தை தோய்ப்போம் சரி, ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து, அந்த ஆட்டுக்குட்டி சல்ஹா அப்படிங்கிற எழுதுறாங்க, ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை நல்லா சமைச்சிட்டு அந்த ரத்தத்தை என்ன செஞ்சாங்க, அந்த சட்டையில் துவைக்கிறாங்க. ஏற்கனவே தான் அவங்களுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு இல்லையா, வா அப்பவே சொல்லிட்டாங்களே, இப்போ ஓனாய் திட்டு தூக்கிட்டு போயிடும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம என்ன செய்யலாம், ஓனாய் கடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சொல்லி சட்டையில் அந்த ரத்தத்தை நினைத்து என்ன செய்யலாம், கொண்டு வர்றாங்க. காலையில் கொண்டு வந்தால் அது ஒரு பெரிய இதாக இருக்கும், ஒரு நைட் டைமில் தான் இதெல்லாம் கொண்டு போய் பேசணும், அதோட சப்ஜெக்ட் நைட்டில் எல்லாம் படுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பக்கா பிளான் பண்ணி வர்றாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வஜாவு அபாவும் ஐஷாஇ யப்கூன். இஷாவுடைய நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, அழுது கொண்டே வந்தாங்க. எல்லாரும் அழுகுறாங்க. என்ன அழுவுங்கிறது நமக்கு தெரியும் தானே. வந்து அழுகுறாங்க, அப்பா அப்பா நீங்கள் சொன்ன மாதிரி நடந்து போச்சே, நீங்கள் வாய் வச்சுட்டீங்களே, வாய்ப்பு இருக்குல்ல சொல்கிறதுக்கெல்லாம், நீ வாய் வச்சா அப்புறம் அதாப்பா இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் வாயை வச்சுட்டீங்க, ஒரு நபி, நீங்கள் வாயை வச்சுட்டீங்க, பிள்ளைய வந்து என்ன செஞ்சோம், ஓனாயை கடிச்சிட்டு போயிட்டு ஓனாயை தின்னுட்டு தூக்கிட்டு போயிடுச்சு. இல்லை பாருங்க, நாங்கள் சட்டையை வேற கொண்டு வந்திருக்கிறோம், கடைசி ஒரே சட்டை தான் கிடச்சிது, அது பாருங்கள் ரத்தமாக இருக்குது அப்படின்னு நினைச்சுறாங்க. அந்த கொண்டு கொடுக்குறாங்க. யாபானா இன்னா தகப்பனா நஸ்தபிக்கு தரக்கனா யூசுஃப் இந்த மத்தாயினா பார்க்கல ஹுத்தேவு. நாங்கள் போனோமா, நாங்கள் என்ன நடந்ததுங்கிறதே நாங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறோம். நாங்கள் போனோம்,
நம்ம சாமான்கள்லாம் கொண்டு போனோம் இல்லை, பேக்கு அது இது உணவுப் பொருள்லாம் வச்சேன், அதில் அப்பா இதை நீ பார்த்துக்கோ, நான் கொஞ்சம் வேட்டையாடிட்டு வரணும் வெளியில் போனோம் இல்லை, அந்த நேரத்தில் ஓநாய் வந்து என்ன செஞ்சிருச்சு, கட்டிச்சு தூக்கிட்டு போயிடுச்சு. ஒரு உடம்பையெல்லாம் மீதி கிடக்கிற உடம்பையெல்லாம் கொண்டு வர முடியாது, நீங்கள் பார்த்தா தாங்க மாட்டீங்க, அதனால தான் அந்த சட்டையை மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். சட்டையை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் எழுதுகிறாங்க தஃப்சீரில், ஆஃபத்துல் கிதிபி அந்நிசியான் ஒரு பழமொழி இருக்கு. ஆஃபத்துல் கிதிபி அந்நிசியான், இந்த பொய் சொல்லக்கூடியவனுடைய ஆபத்து என்ன தெரியுமா? மறதி. இந்த திருட வந்தவன் இந்த நிறைய இதுக்கெல்லாம் எழுதுவாங்க, இந்த திருட வந்தவன் ஏதாவது மறந்து ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போவான்னு போலீஸ் துறையில் சொல்லுவான். போலீஸ் துறையிலே சிஐடி துறையில் திருட வந்தவன் ஏதாவது ஒரு அடையாளத்தை விட்டுப்பான். அந்த கைரேகைலாம் பதியாமல் இருக்கிறதுக்கு அதை போட்டு இதை போட்டு எல்லாம் வந்தாலும் கூட ஏதாவது ஒரு அடையாளம் அவனுக்கு இருக்கும். ஒரு பொய்யனுடைய ஆபத்து என்பது மறதி. இப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, சட்டையை கொண்டு வந்தாங்க இல்லையா, சட்டையில் ஒரு கிழிவு கூட இல்லை, கிழியாமையா அது சாப்பிடுது. ஓனாய் சட்டையை கலத்தி வச்சுட்டு சாப்பிடுச்சான், இது எங்கேயும் நடக்குமா? அப்போ அது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, யார் வாப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, இவன் என்னமோ வம்பு பண்ணுறான், ஏதோ ஒன்று செய்கிறான், ஆனால் என் பிள்ளை என்னது ஒரு கவலை என்னன்னா, என்னை விட்டு பிரிஞ்சது தானே தவிர என் பிள்ளை வந்து உச்ச நிலைக்கு வரும். அந்த கனவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த கனவு, அதில் எந்த சந்தேகம் இல்லை, அவன் ஹயாத்தாக தான் இருக்கிறான், அதில் தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் பிள்ளையை என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்களேங்கிற கவலையில் தான் அவங்க அழுதாங்க. பிள்ளையை பார்க்க முடியலையே, பாசமான பிள்ளைகளோ அப்படின்னு அழுதாங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, சொல்லிட்டு பார்க்கல ஒரு ஓமா அந்த பிமோமின் இல்லைன்னா, ஆமாம் நாங்கள்லாம் சொன்னால் நீங்கள் நம்பவா போகிறீங்க, அது வேற சொல்கிறோம். நாங்கள்லாம் சொன்னால் நீங்கள் யூசுப் சொன்னால் நம்பிக்கிடுவீங்க, புன்யாமின் சொன்னால் நம்பிக்கிடுவீங்க, ஊரில் உள்ள எவனோ வந்தெல்லாம் சொல்லுவோம் அதெல்லாம் நம்பிங்க, உங்கள் பெத்த பிள்ளை சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. நாங்கள் என்ன இருக்கத்தான் செய்கிறோம், எங்கள் தம்பியை நாங்கள் என்ன தான் செஞ்சிருவோமா? நாங்கள் பிள்ளைய எங்கள் டென்ட்டில் சாமானோட வச்சுட்டு போனோம், அது ஓனாய் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இது என்ன செய்யறது, நடந்துட்டு அல்லாஹ்வுடைய கதாகதிரு, இதுக்கு பொறுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறவெல்லாம் நிறைய பேசி முடிக்கிறாங்க. அது சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஒமா அந்த பிமோமின்னா உளவு பொண்ணா சாதிக்கு, நாங்கள் எவ்வளோதான் உண்மையாக சொன்னாலும் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, பார்ப்பாங்க போங்க, நாங்கள் என்ன செய்யறது, சப்ஜெக்டை முடிக்கணுமே. அப்போ அவங்க சொன்னாங்க, ஜாவோலா கவிசி மிதமின் கதி, அதையும் அதான் சொல்கிறான், சரிப்பா நீ என்னாலும் போங்க, காலபல் சவ்வலத்துலக்கும் அன்புசுக்கும் ஆகலாம் ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலாமா தசிஃபூன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சப்ஜெக்டை முடிக்கிறாங்க பாருங்கள். உங்களினுடைய மனசு ஒரு கெட்டதை உங்களுக்கு அழகாக ஆகி காட்டிடுச்சு. நீங்கள் சொல்கிறது பொய்ங்கிறது எனக்கு தெரியும், நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் பொய் தான் சொல்கிறீங்க. ஒரு கெட்டதை சவ்வலத்துலக்கும் உங்களுக்கு உங்களுடைய நஃப்ஸ் இருக்கே, உங்களுடைய ஆத்மாக்கள் நஃப்ஸுகள் அம்ரா, அது வந்து ஒரு கெட்ட விஷயத்தை நல்லதாக என்ன செஞ்சிருச்சு உங்களுக்கு காட்டிடுச்சு. உங்களுக்கு நல்லது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் என்ன செய்ய முடியும், இந்த வயசில் எனக்கு இவ்வளோ பெரிய வயசாகிடுச்சு, நான் போய் தேட முடியுமா? சபருன் ஜமீல், நான் அழகியாக பொறுமையாக நான் இருக்கிறேன், நான் அழகிய பொறுமையாக இருக்கிறேன். இப்போ சபருன் ஜமீலுங்கிறது இது பின்னால் ஆயிஷா நாயின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இக்கட்டான நிலை இருந்தது. நம்முடைய தஃப்சீருடைய வகுப்பில் நமக்கு நாள்கள் இருந்ததுன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துல நம்ம சூரத்து நூறு ரொம்ப அற்புதமாக பேசுவான். அல்லாஹ் ஹை அருமையானவர்களே, சபருன் ஜமீல்ங்கிறது முதலாவது சொன்னது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தான். சபருன் ஜமீல், நான் அழகிய பொறுமையாக நான் இருக்கிறேன் அப்படி. வல்லாஹுல் முஸ்தஆனு அலாமா தசிஃபூன், நீங்கள் என்னெல்லாம் கதை சொல்கிறீங்களோ, என்னெல்லாம் பேசுறீங்களோ, அதிலெல்லாம் உதவி தேடப்படக்கூடியவன் ரப்பு தான், அல்லாஹ் தான் என்று நான் இந்த விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு அமைதியாகிட்டாங்க சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அருமையான பெருமக்களே, இந்த இடத்துல கொண்டு வந்து நாம் என்ன செய்கிறோம், இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸை நம்ம நிறுத்துகிறோம். நாளைக்கு நம்ம தொடருவோம். ஒரு அற்புதமான ஒரு வரலாறு, அல்லாஹ்வே இது அழகிய வரலாறு, வரலாறுகளிலே மிக அழகானது அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கு எவ்வளவு பெரிய படிப்பினைகள் இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிகிறோம். இதில் உள்ள படிப்பினை என்னன்னு கேட்டால், பொதுவாக இந்த மாதிரி சில சமயங்களில் தந்தையினுடைய தாயினுடைய அன்பு நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை. ஒரு குழந்தை பிறந்திருக்குமாக்கு அந்த பிள்ளைய என்ன செய்வாங்க, பிள்ளைய பார்த்துக்கிட்டு வருவாங்க, அந்த பாசத்தோடு அந்த பிள்ளையோடு இருக்கும். அடுத்த குழந்தை பிறக்கும், பாசம் குறையாது.
குழந்தை இல்லையா, அடுத்த குழந்தை பிறந்திருக்கு, கை குழந்தை, அதில் கூடுதல் கவனம் செலுத்தணுமா இல்லையா? அப்போ முன்னால் உள்ள பிள்ளை நினைக்கும் நம்ம மேலே உமாட்ட இருந்த பாசம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு என்ன செய்யும், இந்த பிள்ளை மேலே வெறுப்பு கூட வரும். இப்படிலாம் வரலாறு இருந்திருக்கு. அப்போ இது சைக்காலஜிக்கலாக உளவியல் ரீதியாக இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த சூரா யூசுப் வந்து தெளிவுபடுத்துது. அப்போ உயர்வு தாழ்வு என்று வரும் பொழுது இந்த சகோதரர்களுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது அதையெல்லாம் இந்த நஃப்ஸுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வழிவகுக்காம நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த சதி திட்டங்களில் ஈடுபடாமல், சண்டைகளில் சச்சரவுகளில் ஈடுபடாமல் அழகான முறையில் நீங்கள் நடந்துக்கங்க என்பதை தான் இந்த சூரா இந்த உம்மத்துக்கு போதிக்குது. ஆனால் நஃப்ஸு என்ன செய்யும், விடாது. அது காக்காண்டோ, தம்பிண்டோ, மாமாண்டோ, மச்சாண்டோ பார்க்காது. அது யாராக இருந்தாலும் சரி தான். எந்த அளவுக்கு சொல்லிடணும், என் முகத்து கூட வரவானான்னு சொல்லக்கூடிய அதுக்கெல்லாம் இருக்கிறாங்க. சண்டை வந்துட்டுன்னு சொன்னால் என் முகத்தில் கூட பார்க்க வரவானா, என் முகத்தை முடிக்காத, இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் பிழையானது. நாம் பயணிப்பது ஆகிரத்தை நோக்கி. அதற்கான அழகான வழிபாடுகளை இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. கண்மணி சரதாசா அற்புதமாக போதிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வினுடைய இந்த திருக்குரான் சூரா யூசுப் அருமையான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு செய்கிறது என்பதை நாம் உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர் செய்வோமாக, நம்முடைய நஃப்ஸை நாம் கட்டுப்படுத்துவோமாக. வல்ல அல்லாஹ் பேரொரு பாலிப்பானாக பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة دائما في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المطرودين. وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم.